Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. ஹோர்முஸை திறக்காவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஹரி, தற்போது என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இதோடைய பின்புலம் என்னன்னா, நேற்று ஒரு ஒப்பந்தத்தை நோக்கிய ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை ரெண்டு தரப்பும் அறிவிச்சாங்க. ஈரானும் அதை ஏற்றுக்கொண்டது, டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். ஆனால் அதற்கு பிறகு லெபனான்ல இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்ந்தது. அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது என்றால், இந்த ஒப்பந்தத்துல லெபனான் பத்தி இல்ல, ஹெஸ்புல்லா பத்திய தாக்குதல் இல்ல, அது ஒப்புக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் விளக்கம் கொடுத்தாங்க. ஆனால் ஈரான் என்ன சொன்னது, அந்த தாக்குதல் நின்றால் தான் நாங்க அதை மதிப்போம் என்று சற்று திறந்து விடப்பட்ட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்முஸ் நீரிழையை அவங்க மூடுவதாக அறிவித்தாங்க. இந்த நிலையில டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல, அவருடைய பிரத்யேக சோஷியல் பக்கத்துல அறிவிச்சிருக்கிறார், அமெரிக்க படைகள், அமெரிக்க வான்படை, அமெரிக்க தரைப்படை, அமெரிக்க கப்பல்கள், இன்னும் தேவையான கூடுதல் தளவாடங்கள்லாம் ஈரானை சுற்றியத்தான் இருக்கிறது. தேவை என்றால் அதீதமான அச்சுறுத்தலை செய்து அவங்கள அழிக்கிறதுக்கு இவை தயாராக இருக்கின்றன. ரியல் அக்ரிமெண்ட், உண்மையான ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் எங்களுடைய தாக்குதல்கள் பன்மடங்காகும், இன்னும் பெரிதாகும், இன்னும் வலிமையானதாக இருக்கும். எங்களுடைய நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லை. ஈரான் எக்காரணத்தை கொண்டும் அணு ஆயுதம் பெறக்கூடாது, ஹொர்முஸ் ஜலசந்தி திறந்திருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். இதுல ரியல் அக்ரிமெண்ட் அப்படின்னு அவர் கூடிட்டு வழக்கம் போல கேப்ஸ்ல சொல்றார். இது எதனால அப்படின்னா, ரெண்டு தரப்பும் நேற்று ஏற்பட்ட புரிந்துணர்வுக்கு ரெண்டு விளக்கங்கள் கொடுக்கறாங்க. அமெரிக்கா என்ன சொல்லிருக்கு, இப்ப ஈரானுடைய ஸ்டேட் மீடியால வந்த விஷயம் ஒப்பந்தமே இல்ல, அதை நாங்க கிழிச்சு குப்பையில போட்டுட்டோம், ஒரு ரீசனபிளான ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க, அதன் அடிப்படையில தான் பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படிங்கிறார். அதுல இஸ்ரேல் லெபனான் தாக்குதல் பத்தி கிடையாது, ஒப்புக்கொண்ட ஒப்பந்தத்துல இஸ்ரேல் லெபனான் தாக்குதல் கிடையாது, அது தனி இது தனி. அது மட்டும் அல்லாம ஹொர்முஸ் ஜலசந்தி திறந்து விடப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அது திறக்கப்படவில்லை என்றால் இந்த போர் தொடரும், இந்த தாக்குதல்கள் இன்னும் பெரிதாகும் அப்படின்னு அவர் வலியுறுத்துறார். இது எவ்வளவு ஃப்ரெஜைல் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. போர் நிறுத்தம் வந்தது அப்படின்னு எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் கூட அது எவ்வளவு ஆட்டம் காணக்கூடியது அப்படிங்கறத கடந்த ஒரு 12-18 மணி நேரத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்முஸ் தான் இதுல ஒரு பெரிய ஸ்டோக்கிங் பாயிண்டாவே இருந்தது. இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்திய ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது, உடனடியா திறக்கணும் அப்படின்னு. ஆனா அது செயல்பாட்டுக்கு வரல அப்படிங்கறத பார்க்கிறோம். வந்த கப்பல்கள் எல்லாம் கூட ஈரான் திருப்பி விட்டதை பார்க்கிறோம். சோ வழக்கமான போக்குவரத்து எல்லாம் நடக்கல. ஈரான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்னு ஒன்னு சொல்லுது, அமெரிக்கா ஒன்னு சொல்லுது. ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறத பார்க்கின்றோம். இது எவ்வளவு பெரிதாகும், டொனால்ட் ட்ரம்ப் உடைய அச்சுறுத்தல் பிறகுதான் அந்த ஒப்பந்தம் வந்தது. இந்த அச்சுறுத்தல் அந்த மேஜிக்கை செய்யுமா, இல்ல ஈரான் விடாப்பிடியாக இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் திஸ் சீஸ்ஃபயர் சீம்ஸ் டு பி வெரி ஷேக்கி அப்படிங்கறத பார்க்கிறோம். இது அவ்வளவு வலுவானதாக இல்ல. பட் நிறைய சீஸ்ஃபயர் ஆரம்ப நிலையில அப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையே ஒரு மேக்சிமலிஸ்ட் ட்ரையம்பலிஸ்ட் பொசிஷன் இருக்கிறத பார்க்கணும். நாங்க வென்று விட்டோம் இவங்க சொல்ல, அவங்களும் சொல்ல, இதுதான் ஒப்பந்தம்னு அவங்க சொல்ல, இது ஒப்பந்தம் இல்லைன்னு இவங்க சொல்ல அப்படின்னு இந்த தற்காலிக சண்டை நிறுத்தமும் கூட ஒரு சவாலான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இஸ்ரேல் இந்த சண்டையை தொடர விரும்புகிறது, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் லெபனான்ல தொடர விரும்புகிறது. இல்ல அதையும் நிறுத்தணும் அப்படின்னு ஈரான் சொல்கிறது. இது எப்படி நீடிக்க போகுது, இந்த ஹொர்முஸ் திறந்து விட போறாங்களா, இல்ல இதற்கு பிறகும் கூட ஒரு இம்பாஸ் நீடிச்சு ட்ரம்ப் சொல்வது போல படைகள்லாம் இறங்கி இந்த 15 நாட்களுக்குள்ளேயே மீண்டும் சண்டைகள் தொடங்க போகுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹரி, இப்ப இந்த பாகிஸ்தான் பிரதமர் இரு தரப்பையும் அழைச்சிருந்தாரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு. இவங்க தரப்புல இருந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வாய்ப்பு அறிகுறிகள் இருக்கிறது. இந்த சனிக்கிழமை நடக்கும் அப்படின்னு தெரிகிறது. அந்த பேச்சுவார்த்தையில இடம்பெறக்கூடிய குழுக்களெல்லாம் கூட அவங்க டெலிகேட் பண்ணிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையை தலைமை தாங்க போவது அமெரிக்க தரப்புல அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்புடைய மத்திய கிழக்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃபும் அவருடைய மருமகன், அவருடைய மகளை கட்டி இருக்கக்கூடிய ஜெரட் குஷ்னரும், இந்த 3 பேர் தான் பிரதானமா இருக்க போறாங்க. இஸ்லாமாபாத்ல இது பாகிஸ்தானுடைய முயற்சியில நடக்க இருக்கிறதுன்னு பார்க்கின்றோம். பட் அதற்குள்ளேயே நிறைய இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. சோ எதுவுமே ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அறுதிவிட்டு சொல்ல முடியாது. பட் அது நிப்பாட்டினதாகவோ அல்லது நடக்காது என்பதற்கோ எந்த
சிக்னல்ஸும் இல்ல. அது நடக்கும் என்றுதான் தெரிகிறது. இந்த சண்டை நிறுத்தமே 15 நாட்களுக்கு உள்ளதான். இந்த 15 நாட்களுக்குள்ள இவ்வளவு மாதங்களாக இவ்வளவு ஆண்டுகளாக தீர்க்கப்படாத விஷயங்கள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய இல்ல அட்லீஸ்ட் ஒரு சுமூகத்தை நீடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. பட் ரொம்ப ஒரு சவாலான ஒரு காலம் தான் பாக்குறோம். அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்றதுக்கான சூழல் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.